ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு போஸ்ட்மேனில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து டேட்டா வந்து கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு CSV ஃபைல் இல்லைனா JSON ஃபைல் இருக்குது. ஸோ அங்கே டேட்டா இருக்குது. அதில் இருந்துட்டு எப்படி வந்துட்டு போஸ்ட்மேனுக்கு டேட்டா கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபைல் வந்துட்டு டேட்டா வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுக்கு நீட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது சாம்பிள் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம நிறையா வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இது எடுத்துக்கிறேன், போஸ்ட் ரெக்வஸ்ட் ரெஜிஸ்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடி இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஒரு யூசருக்கு வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா வந்து ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமாக மேனுவலாக என்டர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக என்னென்னா வந்துட்டு ஒரு டேட்டா JSON ஃபைல் இல்லை CSV ஃபைல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது, இமெயில் பாஸ்வேர்டை வேரியபிளாக பாஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இதை வந்துட்டு கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ரன் கலெக்ஷன் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் வந்துட்டு எப்படி போஸ்ட்மேனில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? போஸ்ட் எடுத்துகிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து சிங்கிள் ரெக்வஸ்ட்டு, அதாவது சிங்கிள் யூசருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டேட்டா ட்ரிவன்னே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டேட்டா ட்ரிவன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? போஸ்ட் ரெக்வஸ்ட்டு. ஸோ போஸ்ட் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த URL வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இமெயில் பாஸ்வேர்டு இது வந்து இந்த பாடி வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு அந்த பாடி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே URL ஃபஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த URL. URL வந்து கொடுத்துக்கலாம். ஹெட்டர்ஸ் வந்துட்டு பாருங்க, ஆல்ரெடி வந்துட்டு ஹெட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் வந்துட்டு கண்டென்ட் டைப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் டைப் வந்துட்டு அப்ளிகேஷன் JSON. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இந்த இது பாஸ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வருது இது. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் யூசருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1000 யூசருக்கு பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இதை வந்து வேரியபிள்ஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டேட்டா வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலில் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ குளோபல் வேரியபிள்ஸ், என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இமெயிலுக்கும் பாஸ்வேர்டுக்கும் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இமெயில் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இமெயில் வந்துட்டு இந்த இமெயில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? Ctrl V கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து பிஸ்டல்னு இருக்குது. ஓகே, ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் வேரியபிள்ஸ் வீடியோலேயே வந்துட்டு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். வேரியபிள்ஸாக வந்துட்டு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வேரியபிளாக பாஸ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ண வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் இமெயில் பாஸ்வேர்டு. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வேல்யூ தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா?
ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து மல்டிபிள் யூசர் வந்து கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒன்று தான், ஓகேவா, ஒரு செட் ஆஃப் டேட்டா இமெயில் பாஸ்வேர்ட். இப்போ வந்து நான் மல்டிபிள் யூசர் கொடுக்கணும்னா அது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு JSON ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை CSV ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டா வந்துட்டு நம்ம வந்து இதை பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நோட் பேட் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எப்பயுமே வந்துட்டு அரே ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அரேக்குள்ளே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டேட்டா வந்து இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா, இதுக்குள்ளே வந்து தரணும். ஸோ இதில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கோ, எப்படி பாஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தரணும், இமெயில் பாஸ்வேர்டு. ஓகேவா, ஸோ இமெயில் வேரியபிள்ஸ் நேம் என்னவோ எக்ஸாக்டாக அதே மாதிரியே தரணுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்கணும் இமெயில் பாஸ்வேர்டு. ஓகேவா, ஸோ இதுவே நான் கொடுக்குறேன். இந்த இமெயில் பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டேட்டாவாக வந்துட்டு. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு ஒரு கமா கொடுக்கணும். இங்கே வந்துட்டு பாஸ்வேர்ட், ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, இப்போ வந்து இன்னொரு செட் கொடுக்கறதுக்கு இங்கே கமா கொடுத்துட்டு செகண்ட் செட் வந்து இதுக்குள்ளே கொடுக்கணும். புரியுதா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே இமெயில் மட்டும் நான் மாற்றுறேன். ஓகேங்களா, சும்மா வந்து நான் வேறு எதை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், .json வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், .json ஃபைலாக வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சாம்பிள் டேட்டா .json சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த கலெக்ஷன் தானே. ஸோ இது வந்துட்டு ரன் கலெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் 1 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், டேட்டான்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இதில் செலக்ட் ஃபைல் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு ரைட் பண்ண JSON ஃபைலை வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சாம்பிள் டேட்டா .json. ஸோ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், சூஸ் பண்ண உடனே வந்துட்டு அது வந்துட்டு டேட்டா ஃபைல் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடுது. அது வந்து அப்ளிகேஷன் JSON. ஓகேங்களா, சாம்பிள் டேட்டா JSON வருது. ஓகேவா, இதை நம்ம வந்து ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐட்ரேஷன் 2 வந்துச்சு, 2 செட் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், ஏதாவது வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுக்கலாம், ரன் கொடுக்கலாம். ஓகேங்களா, டேட்டா ட்ரைவன். ஸோ அந்த வந்துட்டு அந்த கலெக்ஷன் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து என்ன ரெக்வஸ்ட் பாடி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டுக்கு ஓகே. செகண்ட் இது பாருங்கள், என்ன ரெக்வஸ்ட் பாடி வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தது. புரியுதுங்களா, நம்ம செகண்ட் டேட்டாவை வந்து JSONல பாஸ் பண்ண இல்லையா, அது புரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 வந்திருக்கு, இங்கே பேட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் வெப்சைட் தானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற யூசர், இது நாம் கொடுத்துருக்குற யூசர்னால 400 ரெக்வஸ்ட் வருது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புரியுது இல்லையா, நம்ம வந்து பாடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பாஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் இது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம எத்தனை டேட்டாஸ் வேணால் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு JSON வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம CSVயும் இதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு CSVயாக வந்துட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இமெயில் பாஸ்வேர்டு என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்குமோ அதை வந்து அப்படியே கொடுத்துட்டு அதில் வந்து டேட்டா கொடுத்துருக்கோங்க. அதை வந்துட்டு சேவ் ஆஸ் CSVயாக வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க, .csvயாக சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து இதே மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் இமெயில் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேரியபிள் என்ன கொடுக்குறோமோ அதே நேம் இங்கே கொடுக்கணும். ஓகேவா, இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கொடுக்குறேன், sara@gmail.comனு கொடுக்குறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்டு 123ன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் ராகுல் கொடுக்குறேன். ஓகேங்களா, rahul@gmail.comனு கொடுக்குறேன்.
சாம்பிளுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு 1 2 3ன்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபைல் சேவ் as .csvயாக வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள் .csvயாக நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா .csv ஓகேங்களா சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தாங்க ரன் கலெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ ஐட்ரேஷன் 1 இருக்குது. ஸோ எந்த ஃபைலும் சூஸ் பண்ணலன்னா அந்த நம்ம கொடுத்துருக்குற பாடியை மட்டும் எடுக்குது. இப்போ வந்து செலக்ட் ஃபைல் கொடுத்தாரு. ஓகேங்களா, சாம்பிள் data.csv. ஸோ உடனே வந்து டேட்டா டைப் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் இல்லை CSVன்னு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில் வந்து எத்தனை செட் ஆஃப் டேட்டா இருக்குது? 2 செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஐட்ரேஷன் ப்ரிவ்யூ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ப்ரிவ்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கலெக்ஷனை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். இதில் ரெக்வஸ்ட் பாடி என்னங்க நம்ம கொடுத்தது, அதாவது CSVயில் கொடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செகண்ட் இது பார்த்திங்கன்னா செகண்டாக கொடுத்த டேட்டா. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டா ட்ரிவன் கான்செப்ட் வந்துட்டு நம்ம போஸ்ட்மேனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல்லேருந்து டேட்டாவை வந்துட்டு போஸ்ட்மேனுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.